குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்க நினைச்சிட்டு இருந்தேன் சார். எல்லாரும் ஆபீஸ் ரூம்ல சாமி போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க, நீங்க என்ன சார் இவங்க போட்டோ மாட்டி வச்சிருக்கீங்க? வெளிநாட்டு பில்கேட்ஸ்ல இருந்து நம்ம நாட்டு பில்கேட்ஸ் கலாநிதி மாறன் வரைக்கும் எல்லாரும் போட்டோ வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? இவங்க எல்லாம் உழைப்பால உயர்ந்து உன்னதமான பொசிஷன்ல இருக்கிற டாப் 10 மில்லியனர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க தான் கண்ணுக்கு தெரிகிற கடவுள்கள். இவங்க எல்லாம் ஓகே சார். இவர் யார் சார் பல்பொடி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சிட்டு இருக்காரு? கோபால் பல்பொடி ஓனரா? இவர் மிஸ்டர் காஷி விஸ்வநாதன். ஓஹோ. ஒரு மனிதனோட தோல்விக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா வெற்றிக்கு ஒரே ஒரு காரணம் உழைப்பு அப்படிங்கறதா இவரோட வேத மந்திரம். மீட்டிங் எல்லாம் ரெடி தானே? ரெடி சார், உங்களுக்கு தான் வெயிட்டிங். சார் குட் மார்னிங் சார். ஹாய் குட் மார்னிங் சார். உங்களை பாக்குறதுக்கு அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இதுக்கு இங்க வந்திருக்காங்க. அத்தை பிள்ளைய பாக்குறதுக்கு காரணம் தேவையா சார்? அதுக்காக ஆபீஸ்க்கு வருமா? என்னது நீங்க? நான் வீட்டுக்கு வருவேன்ல. 6 மாசம் ஆச்சுடா நீ வீட்டுக்கு வந்து, அதுவும் இன்கம் டாக்ஸ் ரைடுங்கிறதுக்காக வந்த. இந்த பாருங்க, எல்லாரும் மாதிரி காலைல எழுந்திரிச்சு குளிச்சு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்டு மத்தியான சாப்பாட கேரியர்ல எடுத்துட்டு ஆபீஸ்ல போய் சாப்பிடுற சாதாரண ஆள் நான் இல்ல. 362 பிசினஸ் பண்றேன், உலகம் பூரா சுத்துறேன். இந்தியாவில் இருக்கிற டாப் 10 பிசினஸ் மேன் லிஸ்ட்ல எனக்கு எத்தனாவது இடம் தெரியுமா? 7வது இடம். என்னைக்காவது ஒரு நாள் கூடிய சீக்கிரமே நம்பர் 1 டச் பண்ணுவேன். என்னோட லட்சியம் என்ன தெரியுமா? உலகத்திலே பெரிய பணக்காரர் பில்கேட்ஸ், அவரை விட ₹1 அதிக சம்பாதிக்கணும். அதான். நீ என்ன சம்பாதிச்சு எங்களுக்கு என்னடா? உன் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்தப்ப கூட நீ வரல. உங்க அக்கா கல்யாணத்துக்கு அமெரிக்கால இருந்து வாழ்த்து தந்தி அனுப்புற. 3 குழந்தைங்களை பெத்து வச்சிருக்க, இது வரைக்கும் ஒரு தடவை கூட இதுங்க முகத்தை பார்க்க நீ வரல. இவங்கெல்லாம் மாமா மாமான்னு உன் மேல உயிரிய வச்சிருக்காங்க. இதுங்களுக்கு உன் கையால 5 பைசாக்கு புளிப்பு மிட்டாயாவது வாங்கி. அமெரிக்கால இருக்கிற 5 வயசு பையன் கூட ராக்கெட் பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க என்னடா புளிப்பு மிட்டாய் தரல, கடலை மிட்டாய் தரனால கண்ணி விட்டுட்டு இருக்க. கண்ட்ரி ப்ரூட்ஸ். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நம்ம குலதெய்வம் கோயில்ல திவ்யாக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறோம். நீ அவசியம் வரணும்ப்பா. காது குத்துறதுக்கு மொட்டை போடுறதுக்கு என் கோயில போய் டைம் வேஸ்ட் பண்றீங்க? பொண்ணு கூட்டிட்டு நேரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போங்க, ஒரு நல்ல இஎன்டி டாக்டர் பாருங்க, காதை கொடுங்க, மேட்டர் ஓவர். அப்படியே அவளை கூட்டிட்டு பியூட்டி பார்லர் போங்க, தலையை கொடுங்க, கத்தி எடுத்து சரக் சரக் சரக், தட்ஸ் கால் மொட்டை. அப்படியே கொஞ்சம் பான்ஸ் பண்றது சக், தட்ஸ் கால் பட்டை. மொட்டையும் ஓகே, பட்டையும் ஓகே, அப்புறம் ஏமா என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஹலோ யா செட்ஜி, யா போலோ போலோ போலோ. அச்சா அச்சா அச்சா. என்ன உங்க பேத்தி காது குத்துறீங்களா? ஆமாமா, காது கண்டிப்பா குத்தணும். செட்ஜி, நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சடங்கு சம்பிரதாயம், காது குத்துறது, மொட்டை போடுறது, தீ மிதிக்கிறது, இதெல்லாம் நம்ம கண்ட்ரியோட கல்ச்சர். இதெல்லாம் நாம தானே காப்பாத்தி ஆகணும். கண்டிப்பாங்கிற செட்ஜி. என்னடா கூட பிறந்த அக்கா பொண்ணு காது குத்துக்கு வராம குஜராத்ல இருக்க சேட்டோட பேத்தி காது குத்துக்கு போறேன்னு பாக்குறீங்களா? மா, எனக்கும் சேட்டுக்கும் வருஷத்துக்கு 400 கோடி ரூபாய் டிரான்சாக்சன் தெரியுமா? அவன் பேத்திக்கு காது குத்துனாலும் போவேன், கண்ணை குத்துனாலும் போவேன், கத்தியால குத்துனாலும் போவேன். ஏன்னா நான் 100% வியாபாரி. சார் எதுக்கு சார் இந்த ஃபங்க்ஷன்? போடா முட்டாள். இந்தியாலே அதிக தடவை பிளைட்ல போன விஐபின்னு செலக்ட் பண்ணி என்ன பாராட்டுறாங்க. என்ன கூட எங்க ஏரியால செலக்ட் பண்ணிருக்காங்க சார். எதுக்கு? அதிக நாள் வீட்டுக்கு வராத புருஷன் என்ன செலக்ட் பண்ணி பாராட்டு விழா நடத்த போறாங்க. நல்ல விஷயம் தானே. சுமாரு சார், முந்தா நாள் மிட் நைட்ல போய் எங்க வீட்டு கதவை தட்டுறேன். என் பொண்டாட்டி எந்திரிச்சு வந்து என்ன பார்த்து, என் புருஷன் வெளியூர் போயிருக்காரு, விடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கன்றா. போயிட்டு காலைல வர வேண்டியதானே? ஐயோ, நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா? புரியாம. உலகத்திலேயே அதிகமா போய் சொல்ற வரா சார். இப்ப கையில வச்சிருக்கிறது என்ன தெரியுதா? ஐப்ரோ பென்சில். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், பிகருங்களுக்கு பென்சில் ஆயுதம். எடுத்து தொண்டைக்குள்ள சக்குன்னு சொல்லணும்னு வச்சுங்க, உங்களுக்கு பேச்சும் வராது, மூச்சும் வராது. சார் மூக்க மூடுங்க சார், சீக்கிரம் மூக்க மூடுங்க. இப்ப அவ கர்ச்சிப் அது என்ன தெரியுமா? பெர்ஃபியூம். பர்ஃபியூம் இல்ல சார், குளோரோஃபார்ம். அடிச்ச கர்ச்சிப் வத்தாத உங்க மூக்குல வச்சானா நீ கப்சிப். ஏண்டா எப்ப பார்த்தாலும் 700 கோடியை குறை சொல்லிக்கிட்டே இருக்க? ஹாய் 700 கோடி. நீங்க மேல மேல போக என்னோட வாழ்த்துக்கள். பஞ்ச் டயலாக பாத்தீங்களா சார்? அப்படியே இடுப்பு கொஞ்சம் பாருங்க. சிச்சி, இடுப்ப பாக்குறது தப்புடா. இடுப்ப பாக்க தப்புன்னு நீங்க சொல்றீங்களா? சரி, இடுப்பு கீழே பாருங்க.
அது ரொம்ப ரொம்ப தப்புடா. ஐயோ இப்ப நீங்க பார்த்தாகணும். அவ இடுப்புல மனித வெடி உண்ட கட்டு வந்திருக்கா. ஓ! செல்போன். அவன் பேச்ச கேட்டு பாம்பு நினைச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே ஓகே, கூல் கூல். ஆமா, யார் நீ? நான் ஒரு பேபி ஸ்டூடெண்ட். உங்களை பத்தி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இருக்கிற பிஸில சாதாரணமா உங்களை சந்திக்க முடியல. அதனாலதான் சுமித்ரா தேவனு போய் சொன்னேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான பொண்ணு இல்ல. ஓகே 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 ஓகே. உனக்கு என்ன வேணும்? 1 மணி நேரம் உங்களை முழுசா இன்டர்வியூ பண்ணணும். 1 hour? ஆமா. இந்த சூரிய பிரகாஷோட ஒரு செகண்டோட வேல்யூ என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது. ஓகே, சமோ ட்ரை பண்றேன். என்ன பண்றேன்? ட்ரை பண்றேன். ஓகே, இந்தா உன்னோட மொபைல். சாரி, இந்தா உன்னோட சாரி. கியூட் கேர்ள். என் சேலையை திருப்பி கொடுத்துட்டீங்க. கூடிய சீக்கிரம் உங்க கையால ஒரு சேலை வாங்காம விட மாட்டேன்.